பிளாக் வந்து நல்லா சுகபோகமாக அங்கே வந்து சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்கான். இன்னைக்கு வந்து மீன் சாப்பிட்ருக்கான். இப்போ வந்து ஹபி இங்கே இருக்காங்க. அங்கே போன உடனே எப்படி அவங்கள ஸ்மெல் பண்ணிட்டு தெறிக்க ஓடுறான்னு மட்டும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம தலை நான் இருக்கிறது தெரியாமல் தூங்கிட்டு இருக்காரு. ஓகேவா? அவர் எப்படி பயம் உண்டாக்கி. பயமே வேணாம், நீங்க போனாலே போதும், அவன் போயிடுவான். படுத்திருக்கிற ஸ்டேட்டை பாருங்க கேமரால. சுகபோக தூக்கம். என்ன காலையில நீங்க தானே மீன் கொடுத்தீங்க. என்ன திம்புது இருந்தா அவன் அப்படி படுத்து கிடப்பான். வாங்க பையன் ஒரு பொறுமையா போங்க. அலர்ட் ஆயிட்டான், உடனே அலர்ட் ஆயிட்டாங்க. மீன் கொடுக்கும்போது மட்டும் சாப்பிட்ற இல்லடா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இந்த பக்கம் நான் வந்து நின்னா எப்படிடா போவேன்? அங்க பாரு, டேடி வராங்க. நீங்க தான் இருக்கணும், டாடி வராங்க. எனர்ஜி லாஸ் பண்ணது மட்டும்தான் மிச்சம். சரி, நான் போய் பசங்க வச்சுட்டு வந்துடுறேன். எங்க கூட்டிட்டு போறீங்க? வந்து கிளைமேட் நல்லா இருக்கு, செடி வாங்க போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். இன்றைக்கி விளாக் பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஹபி வந்துட்டு கிட்ஸ் வந்து கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நர்சரிக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்தே நர்சரிக்கு. விளாக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குட்டியாக ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பார்க்கலாம். இந்த ஹிஜாப்ஸ் பார்த்திங்கன்னா வாவ் ஃபேஷன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஹிஜாப்ஸ், புர்கா, கிட்ஸ் ட்ரெஸ், சாரீஸ், அந்த மாதிரி நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஹிஜாப் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் சூப்பராக வந்துட்டு நியூவான ட்ரெண்டிங்கில் உள்ள ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஹிஜாப் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ், அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து வேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது கூட வந்து ஒரு ஹிஜாப் பின்னுமே சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம தொழுகும்போது வேர் பண்ணிக்கக்கூடிய அந்த மாதிரி உள்ள ஹிஜாப் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நேம் எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹிஜாப் வந்துட்டு நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் எப்படி இதை வேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி ஹிஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து கீழே வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே பெண்கள் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஸ்மால் பிஸ்னஸ் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஆர்டர்ஸ் கொடுங்க. நம்ம பிளாக்குள்ளே போகலாம் வாங்க. வாங்க மகாராணி. ஹலோ, அந்த பயம் இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு, அதனால கூட்டிட்டு போறீங்க, அப்படிதானே? ஆமா, கிளைமேட் நல்லா இருந்தா யாரும் நல்லா தலைவலிக்குது இருந்தாலும் நான் உங்களை அழைச்சிட்டு போறீங்களான்னு மட்டும்தான் கேட்டேன். எக்ஸ்ட்ரா 4 வேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த சீத்தாப்பழம் மரத்தை பார்த்துட்டு உங்க மேல நெத்தியில பற்றோன்னு குனிஞ்சிங்கல்ல, அப்ப எனக்கு சொல்லணும்ல குனிண்டு. அப்படியா? எனக்கு நீங்க சொல்லாமவே இல்லை. இப்ப நீங்க மட்டும் குனிறீங்கல்லங்க, இப்ப நீங்க குனிறீங்கல்ல, அப்ப நீங்க எனக்கு சொல்லணும்ல குனிஞ்சுக்கோ. முன்னாடி வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஜாலியான பேராக இருக்கீங்க அப்படின்ட்டு நிறையா பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
உங்கள் அண்ணா எப்பவும் பார்த்திங்கன்னா ஏதாவது கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பழகி போயிடுச்சு. நானும் அவரை கலாய்க்க, அவர் எங்களை கலாய்க்க அப்படிங்கிற மாதிரி டே ஃபுல்லாகவுமே இருந்துகிட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கப்பல்ஸ் தான் நாங்கள். ஹல்வா செடி அப்படிலாம் செடி இருக்கா உங்கள் ஊரில்? ஹல்வா செடி மெயினாக வாங்கிட்டு ஹல்வா செடி நீங்கள் மட்டும் எனக்கு ஹல்வா செடி வாங்கி கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு ஜாங்கிரி செடி வாங்கி தரேன். ஹபி வந்து இவ்வளோ சீக்கிரம் கேமரா முன்னாடி வந்து ஷை ஆகாமல் பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க ரொம்ப கேஷுவலாகவே இருந்துட்டாங்க. ஸோ எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஷையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்க வர்றது பேசுறது அதெல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போது வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஜாலியான டைப் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபன்னாகவே கொண்டு போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்கள் ஹபி என்ன மாதிரியான டைப் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய செடி இருக்குது. பாப்பா இது என்ன செடி? பூ அழகா பந்து பந்தா பூத்துருக்கு. ஃபுட்பாலா? நீங்க என்ன ஏமாத்துறீங்க. நல்ல லீஃப்லாம் இது ஹோல்லாம் இல்லாம அதான் அதான். எவ்வளோ இதெல்லாம்? அவங்க தானா? சரி சரி. இது இது எவ்வளோ? இது இந்த இது ஸ்னேக் இது வளரும் சொல்லலாம். இது குட்டி குட்டியா இருக்கு. உள்ளார வச்சு வளர்க்குறதா வெளியில? இதோ இருக்கு பாருங்க. இது அதுவா? தெரியல, எது பிடிக்குன்னு பார்க்கணும் இருக்கா. இது டைப்பே இப்படி வளைஞ்சு ஒரு ஷேப் பார்த்து. ஓகேவா? அந்த செடி அதே கலர் தானே? ஆமா. சரி, எக்ஸைட்டிங் ஆகாத கேட்டு வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு. பெருசு எடுக்கலாமா சின்னது எடுக்கலாமா? பெருசு எடுங்க. இது பாதியா கட் பண்ணி நம்ம இன்னொரு செடியில் வச்சிருக்கோம். நம்ம கொய்யா மரம் வந்து இங்க வாங்கினது தான். சாப்பிடணும், வாயில வச்சு சாப்பிடணும் இருக்கு. யாரு கண்டுபிடிச்சிருப்பா அப்படி? கொழுந்தா இருக்குல்ல, பேபி வெத்தலை. எஸ், ஆக்சுவலி வெத்தலை செடி மோந்து வருஷ கணக்கில் ஆயிடுச்சு எனக்கு. அதனால உங்களுக்கு வாசம் தெரியல. ஆமா, லெமன் ட்ரீ அங்க வருங்க. எலுமிச்சை மரம் பெரிய மரம் மாதிரி. எப்படி இதை எடுத்து போக முடியும்? எடுத்து போக முடியாது. காடு மாதிரி கார்ல வச்சு. உங்க ப்ரோ வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. உங்க ப்ரோ ஹைட்ல இருக்கு. வாங்கி கொடுங்க. நீ என்ன கவனிக்க மாட்டேங்கிற, அப்புறம் அதை கவனிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால தான் நான் அதெல்லாம் வாங்கி தரலாம். அதை கவனிச்சா அதுல இருந்து லெமன் வரும். அதை புளிஞ்சு புளிஞ்சு கொடுத்து உங்களை நான் நல்லா கவனிப்பேன். இல்லையா, நிறைய கொடுத்துருக்கேங்க. பிரான்ஸுக்கு எவ்வளோ போயிருக்கு. நேற்று கூட அவங்க பிரான்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு போட்டுச்சு. இது மல்லி, குண்டு மல்லி, கருவேப்பிலை, மிளகாய் கண்ணு எல்லாம் பேக் பண்ணி பக்கம் கொடுத்தாங்க. நிறைய லீவுக்கு வராங்க. அப்படியே பாருங்க, ரொம்ப இலை தானே. ஆமா ஆமா, ஒரு கலை ஒன்றே உடச்சி அது பார்க்கத்தான் காம்ப்ளிமெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்னேக் பிளான்ட்டு, மல்லி செடி எல்லாமே ஃப்ரான்ஸுக்கு வந்து நிறையா வாங்கிட்டு போகிறதா வந்து சொன்னாங்க. மணி பிளான்ட்டு, அடுத்து வந்து நம்மளோட ஸ்னேக் பிளான்ட் இதெல்லாம் வந்துட்டு தாராளமாக வந்து நம்ம வந்து ஒரு ஈர துணியில் ரேப் பண்ணி மண்ணை தனியாக பேக் பண்ணி ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னும் சொன்னாங்க. யாராவது வேணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவங்க வந்து செடியோட லவராக இருந்தீங்கன்னா. இதை நீங்கள் இப்போ உடைக்காமல் உங்கள் மேலே முள் குத்தாமல் எடுத்து வரணும்.
அவங்க மேல வலிக்குமா? ஓ குத்துனா கடுக்கும். நினைச்சதை நடத்தியே முடிப்பவள் நான். ஏன் அழுவணும்? ஆக்சுவலி நான் இந்த மரம்லாம் வாங்கலாம்னு நினைச்சேன். இந்த மரம் வாங்கலாம்னு நினைச்சேன். லெமன் ட்ரீ வாங்கலாம்னு நினைச்சேன். உங்க ப்ரோ வாங்கி கொடுக்கல. வெரி டிசப்பாயிண்டிங். அதனால நீ குத்துனா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நோ. பாய். ஓகே. நைட்டு யார் தோசை சுட்டு கொடுப்பா? நான் இல்லாம என் பைக்கு கிளம்பாது தெரியும்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆசைப்பட்டு வந்தது இந்த கலர் செடிக்கு. இந்த செடி நான் எல்லார் வீட்டு வாசல்லையும் பார்த்துட்டு எங்க இந்த கலர் வேணும் என்கிட்ட இல்லை சொல்லிகிட்டே இருந்தேன். பட் இங்கே கிடச்சிருச்சு, வாங்கிடுச்சு. நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் வாங்க. அவ்வளோதான். இப்போ அதை உடையாமல் நீங்கள் சேஃபாக எடுத்து வரணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ரூட்டை கண்டுபிடிச்சி எங்க முட்டு தெருவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இது எந்த தெருவால நம்ம வந்தோம்? இந்த தெருவுலாம் கிடையாது. எங்கேயோ சுத்த போறீங்க. நல்லா தெரியுது. உங்க ப்ரோ உங்க அண்ணா வச்சு நல்லா சுத்த போறாரு. இப்ப அவருக்கே தெரியல இந்த ஏரியா எங்களுக்கே புதுசு. அது குதிரை மட்டும் வருதுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க இருக்கு? இல்ல இந்த வழியால நம்ம வரல. வந்தாச்சு. செடி ஜாக் பையன். இப்போ உங்க ப்ரோ பார்த்துட்டு தெறிக்க ஓட போறான். வா வா இங்க வாடா. உனக்கு யாரா மீன் கொடுத்தா? இந்த செடி எல்லாம் வாங்கினது அந்த நர்சரியில தான். ஆக்சுவலி இந்த ரெட் கலர் கள்ளி பிளான்ட் வந்து நான் அங்கே வாங்கலை. இது வந்து புத்தூர் நர்சரியில் வாங்கினது. இது சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சைடில் உள்ள அங்கே ஒவ்வொன்றும் எங்கெங்கே கிடைக்குமோ அங்கங்கே வாங்கினேன். இப்போ நான் ஆசைப்பட்டு இந்த கலரும் வந்துடுச்சு. நல்ல பெரிய செடி. ஆனால் இதை வந்து டபுளாக ஆக்கலாம். 2 இதில் வச்சு இப்படியும் அப்படியே வைக்கலாம். ஆக்சுவலி இந்த குட்டி கோண்டி செடியை நான் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த குட்டி அண்ணாமலை நகரில். பார்த்து எடுங்க, உடஞ்சிட போகுது. உங்களை இது குத்தல இல்லை? நான் சொன்ன மாதிரி நீ குத்துல தங்கும். இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்து நான் கத்துல. ஓடிட்டான். நான் வந்து எண்டில் என்னென்ன சொல்லி முடிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு சொல்லிதான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ லைக்கு கமெண்டு அதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஆடாம இருந்து உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட அன்பு நிறைய கொட்டுங்களா, அள்ளி அள்ளி கொடுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.